குட் மார்னிங். நான் இப்போ வந்து இந்த போர்டில் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தண்ணி குடிக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதாவது நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருந்தாலும், நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஃபுட்டாக எடுக்கிறதா இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு வந்து நீர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீரின்றி அமையாதுன்னு உலகம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மனித உடம்புக்கு வந்து 70% நீர் தான் உடம்புல இருக்குது. பாக்கி வந்து 30% எலும்பு. அது மாதிரி முக்கால்வாசி நம்ம உடம்புல நீர் சத்து தான் இருக்குது. பாக்கி உள்ளது எல்லாமே இது 30% எலும்பு மாதிரி எலும்பு சொல்கிறது. இன்னொன்று, இந்த நம்ம உடம்புல வந்து நீர் வந்து ஒரு சத்து தான். நம்ம டெய்லி பேசிக்கில் எடுக்கிறது நீர் வந்து நமக்கு உடம்புல ஒரு சத்து. அந்த சத்து வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமாகும். அது வந்து உடம்புலேருந்து வெளியாகும். அது எந்த மாதிரி வெளியாகுதுன்னா, ஒரு 4 வகையாக வந்து நம்ம உடம்புலேருந்து நீர் சத்து வெளியாகும். அது எந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மலை மூலியமாக நீர் சத்து வெளியாகுது. இன்னொன்று என்னென்னா யூரின் மூலியமாக நம்ம உடம்புலேருந்து நீர் சத்து வெளியாகுது. இன்னொன்றுனா உடம்புல உள்ள வேர்வை மூலியமாகவும் உடம்புலேருந்து நீர் சத்து வெளியாகுது. இன்னொன்று என்னென்னா, அந்த சுவாசம், அதாவது பேசுகிறோம் இல்லையா, இந்த பேச்சு மூலியமாகவும் நம்ம அது மாதிரி சுவாசிக்கிற மூலியமாகவும் நம்ம உடம்புலேருந்து நீர் சத்து வெளியாகும். இந்த 4 விஷயத்தை வந்து நம்மளால் நிப்பாட்ட முடியாது. எது இயற்கையாக உள்ளது. கண்டிப்பாக நீங்கள் 1 லிட்டர் குடித்தாலும் சரி, இல்லை 4 லிட்டர் குடித்தாலும் சரி, நீங்கள் 10 லிட்டர் குடித்தாலும் சரி, இது கண்டிப்பாக போகும். இல்லை நீங்கள் தண்ணியே குடிக்காமலே இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நம்ம உடம்புலேருந்து கழிவுகள் கண்டிப்பாக வெளியே போயாகும். இப்போ அந்த உடம்புலேருந்து நீர்ச்சத்து எல்லாம் வெளியாகுதுனாலையும் நம்ம உடம்புல இன்டேக் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைகள் சிம்டம் அதாவது தெரியும் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து அடிக்கடி தலைவலி வரும். ஒரு சில பேருக்கு வந்து அடிக்கடி தலைவலி வரும், தலைவலி, தலை சுற்று, இந்த மாதிரி நம்ம உடம்புல அடிக்கடி சிம்டம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால், நம்ம உடம்புல வந்து நீர் பற்றாக்குறை அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி சிம்டம் அடிக்கடி தெரியும். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு அடிச்சு போட்ட மாதிரியோ, ஒரு வேலை பார்த்துட்டோம்னா ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து காரணம் வந்து நம்ம உடம்புல நீர் சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறலாம். இன்னொன்று வந்து வறண்ட சருமம், தோல் வறண்டு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல வந்து நீர் சத்து பற்றாக்குறையாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து மலச்சிக்கல் வர்றதுக்கு காரணமும் வந்து நம்ம உடம்புல நீர் சத்து பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா கரெக்டாக நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மலைப்பகுதியில் வந்து அந்த மலங்களை காயாமல் வந்து நமக்கு நீர் எப்பவும் உடம்புல இருக்கிறதுனால காயாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது மலம் காயாது, இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. அதனால் நீர் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. இன்னொன்று அப்படின்னு சொன்னால், அந்த கெண்டைக்கால பிடிப்புங்க, உடம்புல அங்கங்கே நரம்பு பிடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடிக்கடி ஒரு சில பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அது உடம்புலையும் உள்ள நீர் பற்றாக்குறையினால் வர்றது தான். இன்னொன்று வந்து கல்லடைப்பு. நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, தண்ணி குடிக்கலை அப்படின்னா கல்லடைப்பு. டாக்டர்கிட்ட போய் இந்த கல்லடைப்பு பிரச்சனைக்கு போனாலும் அவங்க வந்து அதிகமாக தண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர் உடம்புலேருந்து அதிகமாக வெளியாகக்கூடிய காய்கறிகளும் அதிகமாக எடுத்து சொல்லுவாங்க. இப்போ என்ன காரணம்னா, இந்த கல் வந்து நம்ம யாருமே சாப்பாட்டில் கல் சாப்பிட்றதில்ல. நம்ம உடம்புல உள்ள உப்பு அது வந்து கல்லாக ஃபார்ம் நம்ம கல்லடைப்பு மாதிரி இருக்குது. அதிகமாக நம்ம அதிகமாக நீர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம அந்த நீரோட்ட பகுதியில் வந்து நீர் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து கற்களை வந்து படியாது, யூரின் பதிலாக அடிச்சுட்டு போயிடும். அதனால தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தகரிக்கிறதுக்கு நம்ம உடம்பு வேணும். ரத்தத்தை சுத்தகரிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு நீர் வேணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இனிப்பு, கொழுப்பு, உப்பு, இந்த 3 அல்லாத உணவு எதுவுமே கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில். அப்போ இந்த சாப்பாட்டில் குளுக்கோஸை மாதிரி நம்ம உடம்புல உள்ள பிளட்டில் ஏறும். அப்போ அந்த பிளட்டில் ஏறும்போது உடம்புல கிட்னி நம்ம அதை ஃபில்டர் பண்ணி வெளியே கொண்டு வரணும். இப்போ வெளியே கொண்டுனா தண்ணி நம்ம எடுக்கும்போது தான் எல்லா இடத்துக்கும் தண்ணி போய் சேரும். உடம்புல வந்து நீர் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். அந்த காலத்திலே சொல்லுவாங்க, நீர் நல்லா எடுக்கணும் அப்படின்னு. அதாவது அரை வயிறு சாப்பாடு, காலியாக இருக்கணும், காவேறு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. ஒருவேளை சாப்பாட்டில் நமக்கு 4 நாள் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நீர் தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்ம நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ண வந்தால் தான் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. கிட்னி போயிடும். கிட்னி சுத்தமாக இருக்கிறதுக்கும் உடம்பு சுத்தகரிக்கிறதுக்கும் உடம்புக்கு நீர் வேணும். அதனால் நாங்கள் இங்கே நியூட்ரிஷனில் வர்றவங்களுக்கு வந்து எடைக்குங்கிற தண்ணி குடிக்க சொல்லுவோம். ஏன்னா 20 கிலோ இருக்காது 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். டாக்டர் சொல்லுவாங்க,
1 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். 20 கிலோ இருக்கவங்க. இதே மாதிரி 60 இருக்காங்க, 80 இருக்காங்க அப்படிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம நீரை எடுத்துக்கணும். எடுத்துக்கிறனால நம்ம உடம்புல கழிவுகளை வந்து நீர் மூலிமா, அதாவது மோசம் மூலிமா, யூரின் மூலிமா தான் நம்ம உடம்பு வந்து வெளியாகணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்டேக் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கழிவுகளாக வந்து மோசம் மூலிமா, யூரின் மூலமாக வெளியாகும். இதனால தான் நம்ம வர்றவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. இதுதான் இது தண்ணி குடிக்கிற முறை. நம்மகிட்ட ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, மற்ற வேறு யாராக இருந்தாலும் சரி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. தண்ணி கரெக்டாக இன்டேக் பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.